வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 5ஆம் தேதியில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட நவம்பர் 1 to 4 வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாயு சமன்வை 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி வந்து நடந்திருக்கு. ஸோ இது என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளில்லா விமானம் மற்றும் ஆளில்லா விமான எதிர்ப்பு பயிற்சி. ஸோ இதை எந்த அமைப்பு வந்து நடத்தியிருக்காங்க? வாயு சமன்வை 2 அப்படிங்கிற இந்த பயிற்சியை நடத்தினது வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மி, இந்திய இராணுவ படை நடத்தினது தான் இந்த வாயு சமன்வை 2 எதிர்ப்பு பயிற்சி, விமான எதிர்ப்பு பயிற்சி. அடுத்து ரெண்டாவது, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய பழங்குடியின வீரர்களோட வீரம் மற்றும் தியாகங்களை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் பழங்குடியின சுதந்திர வீரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவோட முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம், மியூசியம் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறுவப்பட்டது வந்து சத்தீஸ்கரில். ஸோ சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா நவராய்ப்பூர் அட்டல் நகர் அப்படிங்கிற இடத்துல, ஸோ ராய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த அருங்காட்சியகம், டிஜிட்டல் அருங்காட்சியகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பழங்குடியின வீரர்கள் வந்து பிரிட்டிஷரை எதிர்த்து போராடி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த டிஜிட்டல் அருங்காட்சியகம் நவராய்ப்பூர் சத்தீஸ்கரில். அண்ட் இன்னொன்று, நவராய்ப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தீஸ்கரோட புதிய சட்டமன்ற கட்டிடத்தை வந்து ரீசெண்டாக பிரதமர் வந்து திறந்து வச்சிருக்காரு, அதுவும் வந்து நவராய்ப்பூரில் தான். ஸோ டிஜிட்டல் அருங்காட்சியகம் அங்கே தான் நிறுவப்பட்டிருக்கு. சத்தீஸ்கரோட புதிய சட்டமன்றமும் நவராய்ப்பூரில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 17வது GRIHA அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருங்கிணைந்த வாழ்விட மதிப்பீட்டிற்கான பசுமை தரமிடல் உச்சி மாநாடு. ஸோ இந்த உச்சி மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உச்சி மாநாடு, அதாவது GRIHA சமிட்னு சொல்லலாம். 17வது GRIHA சமிட் அப்படிங்கிறது வந்து எங்கே நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில் தான். ஸோ இந்த மாநாட்டோட கருத்துரை என்ன, தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட் டு ஆக்ட் ஃபார் a climate resilient world அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வருட இந்த உச்சி மாநாட்டோட தீமாக இருந்தது. ஸோ ரெசிலியன்ட் வேர்ல்டு அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வருட 17வது GRIHA-வோட மாநாடு, உச்சி மாநாடு இருக்கு, அதோட தீம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நம்ம உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்தியாவோட முதல் மின்சார இராணுவ வாகனம். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக்கில் இயங்கக்கூடிய ஒரு இராணுவ வாகனத்தை வந்து இந்தியாவில் வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து பெங்களூரை சார்ந்த பிரைவ் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் வந்து இந்த மின்சார இராணுவ வாகனத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த வாகனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீர் ஈவினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். வீருங்கிறதான் இந்த இராணுவ மின்சார வாகனத்தோட பேர், வீர். ஓகேவா, ஸோ வீர் ஈவி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துலேயோ இல்லை மலை காடுகள்லையோ வந்து இந்த வண்டியை இயக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சத்தமே இல்லாமல் இருக்கும், அமைதியாக சத்தமின்றி இயங்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெப்ப உமிழ்வும் வந்து இதில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதுக்காக இந்த மின்சார இராணுவ வாகனத்தை வந்து நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட பேர் கேட்டாங்கன்னா வீர் ஈவி. அடுத்து பழங்குடியினர் கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களால் தயாரிக்கப்பட்ட பரிசு பொருட்களை காட்சிப்படுத்த உள்ள புதிதாக தொடங்கப்பட்ட எங்களை வழி பண்டகசாலை. எங்களை வழி பண்டகசாலைனா ஒன்றும் இல்லை, ஆன்லைன் ஸ்டோர். அதில் சுத்த தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டோர், அதாவது இந்த மாதிரி பழங்குடியினர்கள், கைத்தறி நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள்லாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு இயங்குதளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் வந்து ஆஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் எழுதணும்னா ஆபார். ஓகேவா, ஸோ இந்த ஆஃபார் அப்படிங்கிற எங்களை வழி பண்டக சாலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதை வந்து யார் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்கன்னா நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா, ஸோ இந்திய ரயில்வே நிர்வாகம் வந்து இந்த ஆன்லைன் ஸ்டோருக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஓகேவா,
ஸோ இதுதான் வந்து மெயினானது. அடுத்து இந்தியாவோட மிகப்பெரிய சூரியகாந்தி எண்ணெய் வழங்கீட்டு நாடாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சூரியகாந்தியை வந்து இந்த நாட்டில் இருந்து நம்ம அதிகமாக வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வந்து நமக்கு அதிகமாக வந்து வழங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க சூரியகாந்தி எண்ணெயை. பட் உக்ரைனை விட இந்த வருடம் பார்க்கும்போது ரஷ்யா தான் நமக்கு அதிகமாக வழங்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2.09 மில்லியன் டன்னாக வந்து 2024 வந்து ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய சூரியகாந்தி எண்ணெய் வழங்கிட்டு நாடாக உள்ளது வந்து ரஷ்யா. அடுத்து 12வது ஆசியான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களோட மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த மாநாடு வந்து எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில். ஸோ மலேசியாவில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மலேசியாவில் நடைபெற்றது வந்து 12வது ஏசியான் பாதுகாப்புத்துறை சந்திப்பு. இதில் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும். ஸோ இந்தியா அண்ட் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுமே பாதுகாப்பு துறையில் 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி கூட்டுறவையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 10 ஆண்டு கால கட்டமைப்பில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கையெழுத்திடப்பட்டது வந்து இந்த சமிட்டில் தான், இந்த கான்ஃபரன்ஸில் தான் நடந்திருக்கு இந்தியாவும் அமெரிக்காவும். ஓகேவா. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மலேசியாவில் நடந்திருக்கு. அடுத்து இந்தியாவில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை, ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ராம்சார் தலங்கள்னு சொல்லுவாங்க. ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94. இப்போ ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கங்கிறத அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம். இப்போ டோட்டலாக எவ்வளோ ராம்சர் தலங்கள் இருக்குது, ஈரநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 இந்தியாவில். அண்ட் இந்த 94வதா சேர்க்கப்பட்டது வந்து இந்த ராம்சர் ஈரநிலம் வந்து எந்த ஏரியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோகஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி. ஓகேவா. ஸோ இந்த கோகஃபீல் அப்படிங்கிற ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. பீகாரோட கத்திகார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் தான் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கோகஃபீல் அப்படிங்கிற ஏரி இருக்குது. இந்த ஏரி தான் 94வது ராம்சர் ஈரநிலமாக இப்போ வந்து ஜாயின் ஆயிருக்கு. சர்வதேச முக்கியத்துவம் பெற்ற ஏரியாக இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவில் உள்ள ராம்சர் தலங்களின் எண்ணிக்கை 94. ஏன் இந்த ஏரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கும் மகாநதிக்கும் இடையில இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த நதி வளைந்து செல்லும் தன்மையினால ஒரு குதிரை குழம்பு வடிவ ஈரநிலம் வந்து இந்த ஏரியில் செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ஏரிக்கு 94வது ராம்சர் ஈரநிலம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த மாநிலமானது பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குறதுக்காக பிங்க் ஷஹேலி திறன் அட்டையை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஷஹேலி ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஷஹேலி ஸ்மார்ட் கார்டு. இதை வந்து பெண்களுக்காகவும் திருநங்கைகளுக்காகவும் இலவச பேருந்து, நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கு இலவச பேருந்துன்னு, பட் அதுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த மாநில அரசுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அரசு தான். ஸோ டெல்லி அரசு தான் வந்து இதுக்கான இதை வந்து அந்த அட்டையை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கர்நாடகா மற்றும் கர்நாடகா, கேரளா, சத்தீஸ்கர், ஹரியானா, அப்புறம் மத்திய பிரதேசம், இந்த 4 மாநிலங்களும் உருவான தினம் வந்து ஒரே தினம் தான். அந்த தினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நவம்பர் 1. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 1ஆம் தேதி எந்தெந்த மாநிலங்களோட உருவாக்க தினம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகா, கேரளா, சத்தீஸ்கர், ஹரியானா, 5 மத்திய பிரதேசம். டோட்டலாக 5 ஆன்சர் இருக்குது நவம்பர் 1. ஓகேவா. ஸோ இதோட வந்து அவ்வளோதான் 11 கொஷின்ஸ் வந்து இன்னைக்குரிய, அதாவது நவம்பர் 5ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். தயவு செஞ்சு எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் இதை படிக்கலாம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. ஃபைனலாக நீங்கள் படிக்கிறதுக்கு அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.